இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாடி, அம்மா எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ எங்க போயிருந்த? ஏதோ கடைக்கு போயிருக்க, இப்ப வந்துருவேன்னு கரிகாலன் தம்பி சொல்லிட்டு போச்சு. ஆனா இவ்ளோ நேரம் கழிச்சு வர? சொல்லுடி, என்ன? உன்னதான் கேக்குறேன். அது அத்தை, கடைக்கு போனவ மயங்கி விழுந்துட்டா அத்தை. மயங்கி விழுந்துட்டாளா? என்ன என்னடி ஆச்சு உனக்கு? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண மயக்கம் தான். கடைக்காரர் போன் பண்ணி சொன்னப்பதான் எனக்கே தெரிஞ்சது. அதான் நான் அவசரமா கிளம்பி போனேன். ஏன்பா, நான் இங்க தானே இருந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது நீ? இல்ல அத்தை, உங்ககிட்ட சொன்னா நீங்க பயந்துடுவீங்கன்னா சொல்லாம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். ஏண்டி, என்னடி இது? உன் உடம்பு நீ சரியா பாத்துக்கிறதே இல்லையா? ஆமா அத்தை, சரியா சாப்பிடறதே இல்ல. நீங்க தயவு செஞ்சு சொல்லி கொஞ்சம் ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. என்ன நந்தினி, நீ இன்னும் சின்ன புள்ள நினைச்சிட்டு இருக்கியா? நேரத்துக்கு நல்லா சாப்பிடு. என்னடி நீ இப்படி பண்ற? உடம்ப பாத்துக்கோ, சரியா? ஹலோ, சொல்லுங்க. நான் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி சரி சரி, இதோ நானும் வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. அப்பா, என் கூட வந்தவங்க எல்லாம் கீழே கார்ல காத்துக்கிட்டு இருக்காங்களாம். ட்ரெயினுக்கு நேரமாச்சுன்னு சொல்றாங்கப்பா. நான் கிளம்பட்டுமா? அம்மாடி, நான் வரட்டுமா? அம்மா, நாங்களும் உன் கூட ஸ்டேஷனுக்கு வரோமா? ஆமா அத்தை. இல்ல, எதுக்குப்பா? அதான் என் கூட வந்திருக்காங்கல்ல எல்லாரும், நான் அவங்க கூட போய்க்கிறேன். உடம்பு பாத்துக்கோமா. பா, கொஞ்சம் பாத்துக்கோப்பா அவளை. சரிங்க அத்தை. நான் வரேன். இருக்கட்டும் இருக்கட்டும்பா, நானே அத்தை இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்பா, நான் வரேன் நந்தினி. கரிகாலா, தேங்க்ஸ் கரிகாலா. எதுக்கு தேங்க்ஸ்? எங்க அம்மா கிட்ட நடந்தது எதையும் சொல்லாம இருந்ததுக்கு. அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? வா உள்ள போலாம். என்ன ஜெயில இருந்து வெளியில எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் யாருக்கு வேணும்? அதை நீயே வச்சுக்கோ. நீ சொன்ன மாதிரி உன்னை நான் ஜெயில இருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்ப அந்த வீடியோ எனக்கு வேணும். அதை நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். எவ்வளவு முக்கியமான வீடியோ அது. அதை எப்படி நான் சும்மா கொடுக்க முடியும்? என்னது? எப்படி சும்மா கொடுக்கறதா? உன்னை வெளியெடுக்க எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? தண்டத்துக்குன்னு செலவு பண்ணிருக்க. செலவோட செலவா? இன்னும் ஒரு 10 லட்ச ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வீடியோவை நான் கொடுத்துருவேன். என்னது? 10 லட்சம் ரூபாயா? ஏய், என்னடி விளையாடுறியா? உன்னை ஜெயில இருந்து வெளியே எடுத்த வீடியோ கொடுத்துறேன்னு சொன்னல. அது முதல்ல வெளியில வந்தா போதுங்கிற அவசரத்துல சொன்னேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் வாழ்றதுக்கு வழி வேணும்ல. அது இருந்தா தானே வாழ முடியும். ஆக்சுவலா நான் கேக்குற 10 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அது உங்க பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வீடியோ வச்சே. அது உங்க கையில இருந்தா நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். நீ யாருகிட்ட பேசுறன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு நயா பைசா தர முடியாது. தர முடியாதுன்னா போங்க. அந்த வீடியோவை யார்கிட்ட கொடுத்தா காசு வருமோ அவங்க கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கிறேன். ஏய், நீ சொன்ன யார பார்த்து என்ன பேசுற? என்னடி? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்கேயே உன் கழுத்தை முறிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். அண்ணா அண்ணா அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாம இப்ப ஜெயில் வாசல்ல நிக்கிறோம்னே. டேய், இருந்துட்டு போட்டும். என்னை ஏமாத்த பாக்குறா? இவளை எப்பறா சும்மா வர்றது? இங்கேயே இவளை கொண்டுட்டு நான் உள்ள போறேன்டா. உள்ள இருந்துட்டு வெளியே வந்தவ மொத்தமா மேல போட்டோம். ஏய், இங்க பாரு, அந்த வீடியோ எனக்கு வரல. நான் இப்பவே உன்னை பணமாக்கிடுவேன். சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துறேன். என்னை ஏதாவது ஏமாத்த நினைச்ச உன்னை கொண்டுட்டு தான் நான் மறுவேலை பார்ப்பேன். ஒழுங்கா என் கூட வந்து அந்த வீடியோ எங்க இருக்கோ அதை எடுத்து என் கையில கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஏய், என்ன ஆபீஸே காலியா இருக்கு? அதான் சார், எனக்கும் எதுவும் புரியல. என்ன புரியல? 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அந்த ஆளு என்னையே ஏமாத்திட்டான். யாருகிட்ட கதை வர்ற?
அண்ணே ஃபோன் வருதுண்ணே. ஹலோ, யாரு? நான் தான் ஐஸ்வர்யாவோட அட்வொகேட் பேசுறேன். டேய், எங்கடா இருக்க நீ? நான் உன் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நீங்க அங்கதான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். நான் சென்னை ஹைகோர்ட்டுக்கு மாறி போயிட்டேன். அதான் ஆபீஸ மொத்தமா காலி பண்ணிட்டேன். இதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நீங்க சென்னையில வந்து என்ன பாருங்க. வெறுங்கையோட வந்துடாதீங்க, வீடியோ கிடைக்காது. வரும்போது ஒரு 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்துருங்க. என்ன? 20 லட்சமா? கம்மியா தான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா 20 லட்சம் ரூபாயோட சென்னைக்கு வந்து என்ன பாருங்க. இல்ல வேணான்னா விட்டுருங்க. ஏய், நீ 10 லட்சம் கேட்டா அவன் 20 லட்சம் கேக்குறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்த பாக்குறீங்களா? நான் தான் சொன்னனே, சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அந்த வக்கீல் தான் டபுள் கேம் ஆடி இதுல என்னையும் சேர்த்து ஏமாத்தி இருக்கான். ஆள் ஆளுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கேக்குறீங்க. அப்படி என்னதான் அந்த வீடியோல இருக்கு? அத முதல்ல சொல்லி தொலை. அப்போ என் பொண்ணு அருளை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிருக்காளா? ஆமா, கரிகாலனும் வானத்தையும் கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துல வச்சு எல்லாரும் முன்னாடியும் சொன்னது எல்லாமே போய். அந்த வீடியோ உங்ககிட்ட இருந்தா அருளுக்கும் வானத்திற்கும் இடையில நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லியிருக்காங்கன்னு உங்க பொண்ண நீங்க உங்க வீட்டுக்கு திரும்பி கூட்டிட்டு போக முடியும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் போறேன். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையே ஒண்ணு இல்லாம ஆக்குறேன். டேய் வாடா. அப்படியே போடுங்க. மமோ பார்த்த சமஸ்த புரிதஷ்ய துவாரா ஸ்ரீ பரமேஸ்வர்ய பிரயத்தீர்த்தம் அபவித்ர பவித்ரோவா ஷவாத்சத்தம் கதோபிவா யஷ்மேத்ர புண்டகாரீஷம் ஷபாக்யா அப்யந்தரக சுசீஹி மானசம் வாஷீகம் பாப கர்மணா சபமுர்ச்சிதம் ஸ்ரீராம ஸ்ரமரேவனைவ வயோபோதிக நகஹம்சஸ்ய ஸ்ரீராம ராம திதிர் விஷ்ணு ததா வார நட்சத்திரம் விஷ்ணுரேவச்ச. தாத்தாவும் பாட்டியும் இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏந்தா என் தளபதி இப்படி ஆச்சோ? இவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல. ஆனா இவளை அடிச்சு விரட்டுற வரைக்கும் இவ பின்னாடியே சுத்தி தொலைய வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம்.